Hallelujah. Praise the Lord. Check. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Check. Hallelujah. Hallelujah. Hallelujah சொல்லலாமே. Hallelujah. சரி, எந்த பக்கம் சத்தமா பார்க்கலாம். இப்போ என்ன சொந்த இப்போ இந்த பக்கம் சொல்லலாம். Hallelujah. இப்போ இந்த பக்கம் சொல்லலாமா? Hallelujah. எத்தனை பேர் இந்த கூடுகையோட போஸ்டர் ரெடி பண்ணாங்க? எத்தனை பேர் அந்த போஸ்டரை பார்த்தீங்க? அதுல மேலேயே ஒரு தலைப்பு போட்டிருப்பாங்க. அதை எத்தனை பேர் பச்சீங்க? எத்தனை பேர் பச்சீங்க? படிச்சவங்க யாராச்சும் கைய மேல உயர்த்தலாமா? என்ன போட்டு வச்சிருந்தோமா? எத்தனை பேர் எழுப்பி பிரகாசிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? நான் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும்னு எத்தனை பேர் நீங்க விருப்பப்படுறீங்க? அப்படி விருப்பப்படுவீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களை தான் எழுப்ப போறாரு. கொடுக்க போற கொஞ்ச நேரம் அந்த தேவ வார்த்தையை கவனமா உங்களுடைய சிந்தை வேற எங்கேயும் போகாம முழுக்க முழுக்க இந்த கர்த்தருடைய வேதத்துல இருக்கட்டும். எல்லாரும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கலாமா? எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி. எத்தனை பேரு என்கிட்ட அவர் பேசணும்னு விருப்பப்படுறீங்க? என்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறாருன்னு தெரியல. என் வாழ்க்கையை நான் அவருக்கு எப்படி ஒப்பு கொடுக்கணும்னு தெரியல. என்கிட்ட இன்னைக்கு அவர் பேசணும். எத்தனை பேர் விருப்பப்பட்டு வந்திருக்கீங்க? எல்லாரும் கண்ணை மூடுறீங்களா? எல்லாரும் கண்ணை மூடிடலாம். யாரும் கண்ணு திறக்க வேணாம். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. உண்மையா பாடுங்க பார்க்கலாம். யார கண்ண திறக்க வேணாம். இது உங்க கூட அவர் பர்சனலா பேச போற ஒரு நேரம். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கூட பர்சனலா பேச போறாரு. அன்னைக்கு கடைசியா ஜெபிக்கும் போது பர்சனலா பேசுற பார்த்து பேசினாரு. இன்னைக்கு பர்சனலா உங்க பர்சனல் லைஃப்ல உங்களோடு கூட பேச போறாரு. எந்த காரியத்தை விட்டு அவருக்காக நீங்க நிக்கணும் இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறாரு. அவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும்ன்ற அந்த வார்த்தையை கொண்டு உங்களோட கூட பேச போறாரு. உங்களை விட்டு கொடுத்து நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நன்றி தகப்பனே. எங்ககிட்ட நீங்க எதை எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியல. எந்த காரியத்தை விட்டு வரணும்ன்றது எங்களுக்கு தெரியல. அந்த காரியத்தை விட்டு நாங்க வெளியே வரணும்ப்பா. உங்களுக்காக இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கைய, அது உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையா நான் வாழணும்ப்பா. என் வாழ்க்கைய, இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கைய
நான் யார்கிட்டயோ கொடுத்துடக்கூடாதுப்பா. உங்களுக்காக இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்க காரணம், இந்த இடத்துல இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்க காரணம், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க காரணம், எனக்காக நீங்க ஒரு நாள் பலியானீங்கப்பா. உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுப்பா. அந்த அன்பை நினைச்சு இன்னைக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எதை பேச சித்தமா இருக்கீங்களோ அதை பேசுங்கப்பா. எங்களை தாழ்த்துறோம்ப்பா. உங்களுடைய வல்ல கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் எடுக்கலாமா? Praise the Lord. ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். மேன் மேன் ஆமென். எழும்பி பிரகாசி. இந்த இருக்கிற ஒரு லைஃப்ல நம்ம எழும்பி தான் பிரகாசிக்கிறோமா? எழும்பி பிரகாசி. கர்த்தர் அதை விருப்பப்படுறாரு. ஒரு தேவ பிள்ளை, ஒரு வேதத்தை எடுக்கிற பிள்ளை ஒரு இடத்துல ஒரு காரணத்தினால முடங்கி இருக்கிறத கர்த்தர் அதை விருப்பப்படவே இல்லை. நான் எழும்பணும்னு விருப்பப்படுறாரு. அவருக்காக எழும்பணும்னு. இன்னைக்கு நம்ம அவருக்காக தான் எழும்பி இருக்கோமா? நம்ம வாழ்க்கை எழும்பி பிரகாசிக்குதா? எலியான்னு ஒரு தேவ மனுஷன் ஒரு இடத்துல போய் அந்த சூறை செடியின் கீழே உட்காரும் போது அங்க வந்து பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், இந்த வார்த்தையெல்லாம் பேசல, தட்டி எழுப்புறாரு. நீ எழுந்து போ, நீ புறப்பட வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு. நீ புறப்பட வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ முடங்கி இருக்க கூடாது. ஒரு தேவ பிள்ளை ஒரு இடத்துல முடங்கி இருக்க கூடாது. இது முடங்குற வயசுதான், ஆனா நீ முடங்க கூடாது. ஒரு சூழ்நிலை வரும்போது முடங்குறது எல்லாருக்கும் வர்றதுதான், ஆனா நான் முடங்க கூடாதுன்றத அவர் விருப்பப்படுறாரு. ஒரு தேவ பிள்ளை முடங்க கூடாது. நான் முடங்குவானா அவருக்காக எழும்பி என்னால ஓட முடியாது. இந்த எலியா ஒரு இடத்துல உட்காரும் போது அவரால் ஓட முடியல. ஒரு இடத்துல உட்கார்றாரு. இனி எந்த சூழ்நிலையில நம்ம உட்கார்ந்துருக்கோம்? நம்ம லைஃப் நமக்கே நல்லா தெரியும். நம்ம அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறோமா? இல்ல சும்மாதான் நான் வேதத்தை எடுத்துட்டு எங்க அப்பா அம்மா கிறிஸ்டியனு அதனால நானும் சர்ச்சுக்கு போறேன்னு போறோமா? இல்ல என் லைஃப நான் அவருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னா? இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தான் உங்களோட கூட பேச போறாரு. பர்சனலா நீ எழும்பணும். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, எனக்காக வேற யாரோ ஜெபிச்சா போதும், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். நீங்க கர்த்தருக்காக எழும்பணும்ன்றத கர்த்தர் விருப்பப்படுறாரு. எத்தனை பேர் தெரியுமா இருக்காங்க? இதெல்லாம் பேசணும்னு நான் வரவே இல்லை. நோட்டே இன்னும் நான் வசனத்துள்ளவே போல. இன்னைக்கு எத்தனையோ பேர் குடிப்பழக்கத்துக்கும் இந்த கஞ்சாவுக்கும் அடிமையாகி இயேசுனா யாருன்னே தெரியாம தூஷிக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் எழும்பாததுனால, இன்னைக்கு நீங்க எழும்பாததுனால, எங்கேயோ சென்னையில இருந்து ஒரு தருண் சாமியில் வந்து ஊழியை செஞ்சுட்டா எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்களான்னா அப்படி ரட்சிக்கப்பட மாட்டாங்க. என்னால முடிஞ்ச அளவு தான் நான் சொல்ல முடியும். தினமும் வந்து இந்த தூத்துக்குடியில என்னால சொல்லிட்டு போக முடியாதுல்ல. அப்ப இங்க யாரோ எழும்பணும்ல. இன்னைக்கு நம்ம எழும்புறோமா? பைபிள்ல தாவீது அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 45வது வசனம் படிக்கலாமா? ஒன்னு சாமுவேல் 17வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம்.
எடுத்தவங்க வாசிக்கலாம். நீங்கள் சீக்கிரமாக படித்தாதான் நானும் சீக்கிரமாக முடிக்க முடியும். ஒருவேளை படிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இறங்கி பேசிடுவேன். நீங்கள் பைபிள் படிப்பீங்க, கையில் இருக்கு வச்சுன்னுக்கிறதுலாம் இப்போ மொக்க கத்தி போல வெட்டாது. இது சும்மா வச்சுன்னு இருக்கீங்க போல. இதை ஒருத்த பட்டயத்தை எடுப்பானா சும்மாலாம் அதை வச்சுன்னு வேடிக்கைலாம் காட்டக்கூடாது. உன்னை எத்தா வெட்டவன் கத்தி எடுக்கணும், இல்லைன்னா எடுக்கக்கூடாது. பைபிள் எடுத்தா நான் படிப்பேன் அப்படின்னா எடுக்கணும், இல்லைன்னா வீட்டில் ஓர வச்சுட்டு தலையில் துண்டை போட்டுன்னு அமைதியாக வந்துடணும். ஆமென். இந்த தாவீது ஒரு சின்ன பையன்தான் அந்த கோலியாத்துக்கு எழுந்து எதிர்கொண்டு போறாரு. நீங்க நினைக்கலாம், எனக்கு அதுக்கான வயசு இல்லையே, நான் என்னால போக முடியாது, என்னால நான் எழும்பி பிரகாசிக்கிற வயசு இது இல்லையே. எனக்கு நம்ம வயசு, தாவீது போகும்போது ஒரு 17 வயசு இருக்கும். எழுந்து போறாரு. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த தாவீது யாரா, ஒரு தரிசனம் பெற்றவன். தாவீது தன்னுடைய தாயின் வயிற்றில் உருவாகிறதற்கு முன்பதாகவே தாவீதை குறித்த தரிசனம் உண்டானது. 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல அதனுடைய 14வது வசனம். Amen. ஆமென். தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை, அந்த ஏற்ற ஒருவன் தான் இந்த தாவீது. இந்த வார்த்தையை பேசும்போது தாவீது அப்போ பிறக்கவே இல்லை. தாவீது பிறக்கிறதற்கு முன்பதாகவே தாவீதை குறித்த தரிசனம் உண்டானது. இன்னைக்கும் நீங்க உங்க தாயின் வயிற்றில் உருவாகி கூட இருக்க மாட்டீங்க, ஆனா உங்களை குறித்த ஒரு தரிசனம் இருக்கு. ஏதோ ஒரு தரிசனம். இன்னைக்கு சூழ்நிலை வேணா ஒரு மாதிரி இருக்கலாம். தாவீதுக்கு இருந்த சூழ்நிலை, வீட்டுல யாரும் அவனை மதிக்க மாட்டாங்க, அவன் ஆடு மேய்க்க போனா யாரும் அவனை தேட மாட்டாங்க, வீட்டுல எந்த ஃபங்க்ஷனாலும் அவனை கூப்பிட மாட்டாங்க. அண்ணன் தம்பியெல்லாம் ஒன்னா உட்காந்து பேசும்போது அந்த இடத்துல தாவீது வந்து அந்த இடத்துல இருந்து எழுந்து போயிடுவாங்களாம். அவன் வரான், தாவீது வரான், இந்த நேரத்துக்கு இந்த கதைலாம் நம்ம பேச வேணாம், அப்புறம் பேசலாம்னு சொல்லுவாங்களாம். ஆனா சூழ்நிலை பார்த்தா தரிசனம் பெற்ற ஒரு மகனை போல தெரியல. இன்னைக்கும் உங்க சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம். ஒருவேளை என் மேல அந்த தரிசனம் இருக்குன்னா, இன்னைக்கு என் வாழ்க்கை நான் பார்க்குற சூழ்நிலை தரிசனம் இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ என் வாழ்க்கையில அந்த இயேசு செய்யற மாதிரி தெரியலையே. இந்த கேள்வியோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட தான் பேச போறாரு. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தாவீதை குறித்த தரிசனம் உண்டானது. இங்க இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரா சகோதரியே, உங்க தாயின் வயிற்றில் உருவாகிறதற்கு முன்பதாகவே உங்களை குறித்த தரிசனம் உண்டானது. நீ எதை செய்யணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி வாழணும்ன்றத அவர் ஒரு ஞாபக புஸ்தகம் வச்சிருக்கிறாராம், அதுல எழுதி வச்சிருக்கிறாராம். எத்தனை பேருக்கு தெரியும் எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல இந்த சாங்கு? நான் பாடும்போது அப்படியே கூடவே பாடுறீங்களா? அதுக்கப்புறம் தேவச்செடிக்குள்ள போகலாம். எல்லாரும் ரொம்ப தூங்குறீங்க. ஏன்னா எடுத்துட்டு வந்த மெசேஜ் நீங்க உங்களுக்கு பாட்டு பாடி தூங்க வைக்கிற மெசேஜ் இது இல்லை. அதனால இந்த பாட்டை பாடி உங்களை உற்சாகப்படுத்தி திருப்பியும் நான் வார்த்தைக்குள்ள போக நான் விருப்பப்படுறேன். எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும்
சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. உண்மையாதான் சொல்றீங்களா? வேற ஆசையே இல்லைன்ட்டு. வேற ஆசையே இல்லைன்னா நான் அவருக்குள்ள இருக்கிற அந்த லைஃபே வேற மாதிரி இருக்கும். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க மட்டும் போதும்பா என் வாழ்க்கையில, வேற எந்த ஆசையும் இல்லப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன்னா நான் அவருக்காக வாழுற வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும். அவருக்காக ஓட ஆரம்பிச்சிருவேன். எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நோக்கி இன்னைக்கு நான் வேற எதையோ பிடிக்கணும்னு ஓடுறேன். அதனால இதை ஒழுங்கா பிடிக்க முடியல என்னால. இந்த தாவீது கோலியாத்துக்கு எதிர்கொண்டு போறாரு. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இந்த இஸ்ரவேலின் முதல் ராஜா யாரு? தாவீது ராஜாவா? இந்த இஸ்ரவேலின் முதல் ராஜா யாருன்னா சவுல். இந்த சவுல் ராஜாவான போது ஜெயம் தான். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாவற்றிலும் ஜெயம். இதை இந்த பெலிஸ்தியன் பார்த்து ஒரு பிளான் பண்றான், ஒரு தந்திரம் பண்றான். நம்ம நல்லா ஜெபிக்கும் போதுதான் சிலதெல்லாம் வரும். நல்லா அந்த ஜெப வாழ்க்கையில போவோம், அப்பதான் சில வரும். நல்லா வேதத்தை வாசிக்கணும்னு போகும்போது தான் சிலது வரும். இது ஒரு பெலிஸ்திய ஆவி. இந்த சவுல் நல்லா எல்லாத்திலயும் ஜெயத்தை பாக்குறாருன்னு இந்த பெலிஸ்தியன் ஒரு பிளான் பண்றான். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல 19வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல அதனுடைய 19வது வசனம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் சீக்கிரமா எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டியாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லியிருந்தபடியால் இஸ்ரவேல் தேசமெங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. அல்லேலூயா. இருக்கீங்களா? சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். இதை கேட்டா மட்டும்தான் அடுத்த மீட்டிங் யாருன்னா வந்தாங்கன்னா நீங்க இந்த மாதிரி உட்கார மாட்டீங்க. அப்படி உட்கார கூடாதுன்னா இந்த சத்தியத்தை முதல்ல நீங்க கேளுங்க. நான் இது கொடுக்கும் போது இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட பஸ்ஸில் வரும்போதே இதை தான் பேசணும்னு ஆவியானவர் அப்படியே வெளிப்படுத்தின காரியத்தை தான் இங்கே வந்து நான் எழுதினேன். இதெல்லாம் நம்ம பேசணுமா, இது சரியாக தான் வருமான்ட்டு ஏனும் கிட்ட ஒரு 3-4 தடவை கேட்டேன். எப்படிப்பட்ட பசங்க வருவாங்க, ஏன்னா நான் எப்படி பேசணும்னு தெரியல. அவர் வார்த்தையை கொடுத்துட்டாரு. ஒரு வேலை இதாங்க நான் பேசணுமா வேணாமா. நான் எடுத்துன்னு அந்த மெசேஜ் உங்களுக்கு தான் இப்படி தான் வருவீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். அது எனக்கு தெரியாது, அவருக்கு நல்லா தெரியும் போல. இப்படி தான் வருவாங்க. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற வார்த்தையை தான் நான் வாயில வைக்கிறேன், நீ போய் பேசுன்றதுக்காக இதெல்லாம் நினைவுபடுத்தினார் போல. ஒரு கொள்ள நகப்படவில்லை. அவங்களை எதுவும் பண்ணிடாத அந்த இஸ்ரவேல் மக்களை. பட்டயம் இருக்க கூடாது, பட்டயத்தை ரெடி பண்ற கொள்ள இருக்க கூடாது, அவங்க கையில பட்டயம் மட்டும் இருக்க கூடாது, வசனம் மட்டும் இருக்க கூடாது. அவங்கள விடு, வாழ விடு. சர்ச்சைக்கு போறாங்களா, போகட்டும், அவங்கள வாழ விடு. யூத் மீட்டிங்கா நோட்டீஸ் பாக்குறாங்களா, போக விடு, போட்டும். உட்காராங்களா, உட்கார விடு, இருக்கட்டும். யாராச்சும் எதிர் நின்று ஃபுல் ஃபீட்ல நின்று மைக்க பூச்சி கத்துன்னு கத்துறாங்களா, உட்காந்து ஆமேன்னு சொல்லாம பார்க்க சொல்லு. ஆனா பட்டயம் மட்டும் இருக்க கூடாது கையில, வசனம் மட்டும் இருக்க கூடாது. இந்த வசனமாகிய பட்டயம் மட்டும் இருக்க கூடாதுப்பா அவங்க கையில. இது ஒரு பெலிஸ்திய ஆவி. அவங்க கையில பட்டயம் இருக்க கூடாது. போக சொல்லு, எங்க போறாங்களோ போக சொல்லு, பேருக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்க சொல்லு, அவங்கள நல்லா வாழ விடு. ஆனா கையில பட்டயம் இருக்க கூடாது, கையில பட்டயம் மட்டும் இருக்க கூடாது.
ஒருவேளை இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னா, இப்ப வச்சுட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி மொக்க பட்டயமா இருக்கலாம். இந்த பட்டயம் யாருக்கிட்ட இருக்குன்னா கோலியாத்து கிட்ட இருக்கு. அதுதான் தாவீது சொல்றாரு 1 சாமுவேல் 17:45, ஏய் நீ நீ எப்படி தெரியுமா வர? எடுத்தவங்க வாசிக்கலாம். அப்போ பட்டயம் யார் கையில இருக்குன்னா அந்த கோலியாத்து கையில இருக்கு. எனக்கு யாரு எதிரியோ அவன் கையில இருக்கு. இது பிசாசுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அது நமக்கே புரியாது சில நேரத்துல. ஏன் நம்மளுக்கு ஏன் வசனம் மண்டிக்கு ஏற மாட்டேங்குது? ஏன் நம்மளால வசனம் பேச முடியல? ஏன் வேதத்தை படிக்க முடியல? இது ஒரு பெலிஸ்திய ஆவி. அவங்க வசனம் மட்டும் கேட்டக்கூடாது, அவங்க இந்த வசனத்தை மட்டும் படிக்க கூடாது. ஏன்னா இந்த வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கு. இது நீ படிச்சா நல்லா ஆயிடுவேன்றது யாருக்கு தெரியும்னா அந்த பெலிஸ்தியனுக்கு தெரியும், அந்த பிசாசுக்கு தெரியும். இவன் இந்த வேதத்தை ஒழுங்கா கையில எடுப்பானா, இந்த வேதமாகிய இந்த வசனமாகிய பட்டயம் வாழ்க்கையில இருக்கும்னா இவன் எழும்பி பிரகாசிப்பான்றது யாருக்கு தெரியும்னா அந்த பெலிஸ்தியனுக்கு தெரியும். இது ஏன் எழும்ப முடியல? கையில பட்டயம் இல்ல. இன்னைக்கு எதிராளி வரும்போது ஏன் நிக்க முடியல? கையில பட்டயம் இல்ல, கையில பட்டயம் இல்ல. எத்தனை பேர் கையில பட்டயம் இருக்கு? எத்தனை பேர் கையில வசனம் இருக்கு? இன்னைக்கு சில சூழ்நிலை மித்தமா நம்மளால நிக்க முடியல, கையில வசனம் இல்ல. அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறோமா? எழும்பி பிரகாசிக்க முடியலன்னா உங்க கையில வசனம் இல்ல, பட்டயம் இல்ல. இன்னைக்கு எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணி மத்தவங்க கிட்ட சொல்றோம். சொல்ல காரணம் என் கையில பட்டயம் இல்லை, என் கையில வசனம் இல்லை. அந்த வசனம் எனக்குள்ள இருக்குன்னா அந்த ஹோலி ஸ்பிரிட்டே பேச ஆரம்பிச்சிடாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. எத்தனை பேர் வேணா உன்னை கை விட்டு போட்டோமா? எத்தனை பேர் வேணா உன்னை விட்டு விலகி போட்டோம். ஆனா நான் உன் கையை விடுறதில்ல, நான் உன்னை விட்டு ஒரு நாள் விலகிறதில்ல. நீ வசனத்தை உனக்குள்ள இருக்கனா அந்த ஹோலி ஸ்பிரிட் உன்னை செயல்படுத்துவார், அந்த வசனத்தை நினைவுபடுத்துவாரு. இன்னைக்கு வசனம் இல்லாதனால தான் அந்த வசனம் வேற யாராச்சும் பேசுவாங்களான்றதை நான் எதிர்பார்க்கிறேன். உன் கையில பட்டயம் இல்லை, உங்களை எல்லாம் பண்ண சொல்லு, ஆனா வசனம் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல அழுத்தி போக விருப்பப்படுறேன். அதனாலதான் அடுத்த வசனத்துக்கு போகாம இங்கே அழுத்துறேன். அவங்க எல்லா இடத்துக்கும் போட்டோம், ஆனா அவங்க வாழ்க்கையில வசனம் மட்டும் இருக்க கூடாதுமா. வசனம் இல்லாம ஒருத்தரால வாழவே முடியாதுமா. நான் உங்களை எழுப்பி 4 டான்ஸ் ஆட்டு நானும் கூட சேர்ந்து ஆட்டு போறதுக்கு என்னால முடியும். ஏன்னா வாலிப பசங்க நான் ஜாலியா இப்படி எடுத்துட்டு போவீங்கன்னு முடியும். ஆனா ஒருத்தருடைய வாழ்க்கையில எப்ப நான் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும்னா என் வாழ்க்கையில என் பர்சனல் லைஃப்ல எனக்கு வசனம் ரொம்ப தேவை. இது இல்லாம ஆக்குறது ஒரு பெலிஸ்திய ஆவி. இத்தனை நாள் இது உங்களுக்கு தெரியாம இருக்கும்னா இன்னைக்கு இது உங்களுக்கு தெரிய வரட்டும். உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்துல. இது தெரியாது, சில நேரத்துல இதுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. இந்த சிம்சோனுக்கு ஆவி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா எப்ப அவர் எழும்பணும்னு நினைச்சாரோ அப்பதான் தெரியுது கர்த்தருடைய ஆவியானவர் அவரை விட்டு விலகினார். அப்பதான் தெரியுது ஒரு காரியம். நான் எழும்பும் போது தான் எனக்கு தெரியும் என் கூட அவர் இருக்காரா இல்லையா. நான் எழும்ப விருப்பப்படும் போதுதான் தெரியும். 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல 22வது வசனம் படிக்கலாமா? ஆமென். ஆமாங்க, இனி நமக்கு தெரியாதுங்க, இனி நமக்கு தெரியவே தெரியாது. இந்த யுத்த நாள் வரும்போது தான், என் வாழ்க்கையில ஒரு காற்று அடிக்கும் போது தான், என் வாழ்க்கையை திருப்பி போடும் போதுதான் எனக்கு தெரியும் என் கையில பட்டயம் இல்லைன்றது. இந்த யுத்த நாள் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கே தெரியுது இவங்க கையில எது இல்லைன்னா பட்டயம் இல்லை. யுத்த நாள் வந்த போது சவுல் கையிலையும் யோனத்தான் கையில மட்டும்தான் பட்டயம் இருக்கான், வேற யார் கையிலையும் பட்டயம் இல்லையா.
ஆமென். அல்லேலூயா. வாயை திறக்கலாமா? எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? விருப்பப்படுறவங்க மட்டும் கை தூக்குங்களேன். நான் ஊருக்காக இருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை நான் எழும்பி பிரகாசிக்கணும்னு விருப்பப்படுறேன். அரைக்குறையெல்லாம் தூக்கக்கூடாது, கொஞ்சம் தான் எழும்பேன். மீதி அந்த 38 வருஷம் கூனி மாரி இருக்கணும் அப்படிலாம், அந்த 18 வருஷம் கூனி மாரி கொஞ்சம் தான் இப்படிலாம் எழும்பிடணும். எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? இந்த யுத்த நாள் வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு தெரியுது உங்க கையில பட்டயம் இல்லை. இன்னைக்கு உங்க கையில அந்த பட்டயம் இருக்காங்க. நான் வசனத்தை வச்சு உங்களை என்ன அடி வேணாலும் அடிக்கலாம். ஆனா உங்க கையில அந்த பட்டயம் இருக்கா இல்லையா? நான் வேதத்தை வாசிக்கிறேன்னா என் வாழ்க்கையில வசனம் இருக்கா இல்லையான்றது யாருக்கு தெரியும்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த யுத்த நாள் வந்தபோது கையில பட்டயம் இல்லை. இன்னைக்கு சும்மா சொல்லிக்கலாம். நம்ம கோலியாத்துக்கு முன்னாடி நிக்க முடியல, பயப்படுறாங்க. 1 சாமுவேல் 17:24 படிங்க. 1 சாமுவேல் 17:24. இந்த இஸ்ரவேல் மக்கள் யாருன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரின் ரத்தத்தால், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். இந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா அந்த கோலியாத்துக்கு பயப்படுறாங்க. காரணம் இவங்க கையில இருந்த பட்டயம் யார் கையில இருக்குன்னா அந்த கோலியாத்து கையில இருக்கு. எதுக்கேத்தால பயமா? ஒரு பாட்டு பாடுமா? பயம். வசனத்தை படிமா? பயம். கையில பட்டயம் இல்லை, பயப்படுறாங்க. இவங்க என்ன பயந்தாங்கோலிங்களா இந்த இஸ்ரவேல் மக்கள்? இவங்க பயப்படுறவங்களா? அப்படி இல்லையே. 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துல 52வது வசனம் படிங்க. 1 சாமுவேல் 14:52. இந்த சவுல் பலசாலிகளாகிலும் பராக்கிரமசாலிகளை ஆகிலும் பார்த்தா தன்னோடு கூட இருக்கும்படி சேர்த்துக்கொள்வாராம். அப்ப இவங்க எல்லாருமே யாருன்னா பராக்கிரசாலி, பலசாலி. எல்லாம் 10 வருஷம் கிறிஸ்டின், 20 வருஷம் கிறிஸ்டின். எத்தனை வருஷமா கிறிஸ்டின்? நான் பான் கிறிஸ்டின். சவுல் கிட்ட இருந்தவங்க அப்படிதான். எத்தனை வருஷமா கிறிஸ்டின்? நான் பிறந்ததுல இருந்தே சபைக்கு போறவன். எல்லாம் பலசாலி, பராக்கிரமசாலி. நான் ரட்சிக்கப்பட்டு 2.5 வருஷம் தான் ஆகுது. நான் ரட்சிக்கப்பட்டு 2.5 வருஷம் தான் ஆகுது சொல்லுவேன் சாட்சி. இந்த சவுல் கூட இருக்கிறவங்க யாருன்னா பலசாலி, பராக்கிரமசாலி. எல்லாம் 5 வருஷம் கிறிஸ்டின், 10 வருஷம் கிறிஸ்டின், 15 வருஷம் கிறிஸ்டின், 20 வருஷம் கிறிஸ்டின். ஆனா கையில பட்டை இல்லை, பயப்படுறாங்க. பயம். இன்னைக்கு நம்ம பிறந்ததுல இருந்தே சபையில வாழ்ந்திருப்போம். ஏதாச்சும் ஒண்ணு பண்ண சொன்னா தலையில இப்படி போடுறது இன்னும் இறங்கும் கீழே. ஐயோ, நம்ம மூஞ்ச பார்த்துட்டா நம்ம பேரை சொல்லிடுவாங்களோ. உண்மையா நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பயந்துருக்கேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் வெளியூர்ல தான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட ஊர்ல எல்லாமே குழுவா உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்ப ஐயா ஒருத்தருக்கா ஜப குறிப்பு குத்துன்னு வருவார். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஏன்னா நான் அப்பதான் ரட்சிக்கப்பட்டேன். எனக்குள்ளவே ஒரு ஜபம் ஓடும். இசாப்பா, என்ன நீங்க இந்த இடத்துல வெக்கப்பத்த கூடாதுப்பா, என் பக்கத்துல இருக்கிறால அவனோட ஜபம் முடியணும். என்னால அப்படி ஜெபம் பண்ண முடியாது, ஏன்னா எனக்குள்ளவே நான் ஜெபம் பண்ணுவேன். பாப்பா ஜபம் இப்படி வருதுப்பா, அப்படி வருதுப்பா, என் பக்கத்துல மட்டும் வந்துடக்கூடாதுப்பா, பக்கத்துல இருக்கிறால அதோட ஜப குறிப்பு முடியட்டும். அப்படி ஜப குறிப்பு முடியலன்னா அந்த நேரத்துக்கு எனக்கு பாத்ரூம் வருதுன்னு ஏந்து போயிடுவேன். நான் பயந்துருக்கேன் தான். இந்த மோசேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மோசே ஃபர்ஸ்ட் முச்செடியில ஆண்டவர் தரிசனம் ஆகும் போது பார்க்க பயப்படுறாரு. யாத்திராகமும் 3வது அதிகாரத்துல எடுக்க வேணாம், 6வது வசனத்துல முச்செடியில தரிசனம் ஆகிறத பார்த்துட்டு தன் முகத்தை மூடினான்னு இருக்கும். அதே மோசே யாத்திராகமும் 33வது அதிகாரத்துல வரும்போது, ஆண்டவரே உங்க மகிமையை நான் பார்க்கணும்பான்னு கேட்கிறாரு. எங்க ஒரு காலத்துல அந்த 3வது அதிகாரத்துல பயந்த மோசே அதே யாத்திராகமும் 33ல வரும்போது, ஆண்டவரே அன்னைக்கு நான் 3வது அதிகாரத்துல பயந்தது உண்மைதான், இன்னைக்கு 33வது அதிகாரத்துல நான் வந்துட்டேன்ப்பா, உங்க மகிமையை நான் பார்க்கணும்ப்பா.
ஆண்டவர் சொல்லி என்னை பார்த்தா ஒருத்தரும் உயிரோடு இருக்க கூடாதுன்னு சொல்லி நிக்கிறாரு அந்த இடத்துல, பார்த்துட்டு தான் வராரு. காரணம் பயம் இல்லை, பயம் போச்சு. 3லேருந்து 33 போயிட்டாரு. இன்னும் நம்ம என்ன இருக்கிறோம்னா இந்த 3லயே தான் இருக்கிறோம். நான் இப்படியே தான் இருப்பேன், நான் இப்படியே தான் இருப்பேன், நான் எழும்ப மாட்டேன். இதெல்லாம் மற்றவங்களுக்கு பார்க்கும் போது ஈஸியா இருக்குங்க. இந்த உலகம் வேற யாரோ வீட்டுல குடிக்கிறாங்க, வேற யாரோ வீட்டுல பிரச்சனை, வேற யாரோ வீட்டுல அவங்க அண்ணாங்க ஜெயிலுக்கு போறாங்க, வேற யாரோ வீட்டுல ஸ்டேஷனுக்கு போறாங்க, வேற யார் அப்பாவோ குடிக்கிறாரு, வேற யார் அண்ணாவோ சண்டை போடுறாருன்னு நம்ம தூரமா வந்து பார்க்கும் போது வேணா நமக்கு எப்படி இருக்கும்னா அது ஈஸியா இருக்கும். ஆனா நம்ம வீட்டுல ஒருத்தனுக்கு அப்படி ஆகும்னா நம்ம இப்படி இருக்க மாட்டோம். நம்மளுக்கு படபடன்னு அடிக்கும். ஆனா மற்றவங்க நம்ம நம்ம கேர்லெஸ்ஸா இருக்கோம். நம்ம எப்படின்னா இருந்தானே, நம்ம வாழ்க்கை இப்படிதான், நம்ம இப்படியே முடிச்சுட்டு போட்டோம். ஆமென். கொஞ்சம் உங்களை நான் கஷ்டமா நடத்தினாலும் எதுக்காக இப்படி பேசுறேன்னா, ஒருத்தன் எழும்புனா அது போதுமானதா இருக்காது. நம்ம எல்லாருமே அவருக்காக எழும்பணும். நான் இப்படி பேசினா மட்டும்தான் நீங்க எழும்புவீங்க, இல்லைன்னா உங்களால எழும்ப முடியாது. யோவான் 5வது அதிகாரத்துல 38 வருஷமா பெதஸ்தா குளத்தாண்ட ஒரு சார் பத்துன்னு இருக்கிறாரு. எப்படி பத்துன்னு இருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து போகும்போது படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, இவருக்கு வீட்டுக்கு போகணும்னு விருப்பம் இல்லை. வீட்டுக்கு போனா ஒரு வேளை கல்யாணம் ஆயிருந்தான்னு தெரியல, வீட்டுக்கு போனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க என்ன வேலைக்கு போக சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பாய் ஒரு வச்சுட்டு ஒரு தலகானை வச்சு அங்கேயே படுத்துட்டு இருக்கிறாரு. இந்த பெதஸ்தா குளத்தாண்ட 38 வருஷமா இவருக்கு வீட்டுக்கு போகணும்னு விருப்பமே இல்லை. இயேசு கிறிஸ்து வந்து கேக்குறாரு, எடுக்கலாமா? யோவான் 5வது அதிகாரம் 5 படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ விருப்பப்படுறியாப்பா? ஏன் இப்படி கேட்பாருன்னா, எல்லா இடத்துலயுமே இவர் எப்படி கேட்பாருன்னா, நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த விசுவாசத்தை டிக்ளேர் பண்ணவர் இங்க எப்படி கேட்கிறாருன்னா, ஏய் சொஸ்தம் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் உனக்கு விருப்பம் இருக்கா? உனக்கு விருப்பமே இல்லை, உனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் உனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பெதஸ்தா குளத்தாண்ட 38 வருஷமா ஒரு நாளைக்கு கொஞ்சம் போயிருந்தா கூட பெதஸ்தா குளத்துல இவர் போய் விழுந்திருக்கலாம். நீ விருப்பப்படுறியா? உனக்கு விருப்பம் இருக்கா? முதல்ல உனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு, அவருக்காக எழுமணும்னு நீ விருப்பப்படுறியா? நான் இருக்கிற லைஃப் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த பாய், இந்த தலகாணி, இந்த பெதஸ்தா குளம் அழகா பார்த்துன்னு நான் இங்கே படுப்பேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த லைஃப் ஸ்டைல் அவருக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம ஏன் எழும்பலன்னா, நம்ம இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைல் நமக்கு பிடிச்சிருக்கு, அதனாலதான் நம்ம அவருக்காக எழும்ப மாட்டோம். அதனாலதான் கேட்கிறாரு, நீ விரும்புறியான்னு கேட்டா அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அப்படியே தொடர்ந்து படிக்கலாம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது, உன்னை என்ன கேட்டாருன்னா விருப்பப்படுறேன் தான் கேட்டாரு. விருப்பப்படுறேன் இல்லை சொல்லு, இந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. ஏமா சர்ச்சைக்கு போல? இல்ல இன்னைக்குன்னு பார்த்துதான் எங்க அம்மா தண்ணி மொண்டுன்னு வர சொல்லி அனுப்புனாங்க. எங்கடா போற? சும்மாதான். விருப்பப்படுறியான்னு கேட்டா ஒண்ணு விருப்பப்படுறேன், அப்படி இல்லையா? இல்லைன்னு சொல்லிடு. இவர் எதை சொல்றன்னா அந்த இடத்துல சாக்கு போக்கு சொல்றாரு. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு. இதை நான் நோட் பண்ணவே இல்லை. திடீர்னு நீங்க வந்து ஆவியானவர் இதை பேச வைக்கிறாரு. இங்கேயும் இருக்கு, எழுந்துரு. சாக்கு போக்கு சொல்லாம எழுந்துரு. நீங்க பர்சனலா யாரு கூட பேசுறாரு. அன்னைக்கு ஜெபிக்கும் போது யார் யாரை கூப்பிட்டு போறாருன்னா, பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூப்பிட்டு போறாரு. ஆனா வரும்போது இவங்க 3 பேருமே தூங்குறாங்க. ஆனா பர்சனலா பேதுரு கிட்ட வந்து பேசுறாரு. பேதுருவே, சீமோனே, நீ தூங்காதப்பா,
இன்னைக்கும் இந்த கூட்டத்துல எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனா பர்சனலா உங்ககிட்ட பேசுறாரு. பர்சனலா யார்கிட்ட பர்சனலா பேசுறாரு. நீ எழுந்துரு. நீ விருப்பப்படுறியா? நீ சாக்கு போக்கு சொல்லாத. நீ எழுந்துரு. நீ எழுந்துரு. அப்படிதானே இருக்கு வசனம். எழுந்துரு. ஏன்னா அவரால் எழுந்துக்க முடியல. லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. அந்த லைஃப் ஸ்டைல் அவருக்கு போதுமானதா இருக்கு. நான் இப்படியே இருந்துட்டு என் காலத்தை நான் முடிச்சுட்டு போயிடுறேனே. அந்த லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கு. இங்க பட்டம் யார் கையில இருக்குன்னா கோலியாத்து கையில இருக்கு. யாருமே முன் வரல, ஒருத்தரும் முன் வரல. யாருக்கும் போயிட்டு அந்த கோலியாத்தை முறி அடிக்கணும்ன்றதும் அந்த மைண்ட் செட்லயே இல்லை. சரி, ஒருத்தரா தான் போக முடியல. ஏங்க, ஒருத்தர் மட்டுமாங்க இஸ்ரேல் மக்கள் இருந்தாங்க. எல்லாம் இருந்தவங்க பலசாலி, பராக்கிரமசாலி. இவங்க எல்லாம் ஒரு கூட்டமா வாட்சி போயிருக்கணுமா? நான் மட்டும்தான் ஊழியம் செய்ய போக மாட்டேன். நம்ம என்ன பண்ணனா ஒரு டீமா போலாம், ஒரு டீமாச்சு ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். இவங்க எதை பண்றாங்கன்னா ஒருத்தர் முஞ்ச பார்த்துன்னு யாருமே போக விருப்பம் இல்லாம அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஆனா அதே இடத்துல தரிசனம் பெற்ற தாவீது போய் நிக்கிறான். ஏய், நீ ஈட்டியோடு வர, நீ கேடகத்தோடு வர, நீ பட்டயத்தோடு வர. ஆனா நானோ நீ நிந்தித்த. நீ யார் கையில பட்டயத்தை இருக்க கூடாதுன்னு நீ புடுங்கினியோ அவங்க இடத்துல இருந்து நான் வரேன்னு ஒருத்தர் போய் நிக்கிறாரு. இன்னைக்கு அந்த ஒருத்தர் தான் இங்க எழுப்பணும்னு கர்த்தர் விருப்பப்படுறாரு. அந்த ஒருத்தர் 50-51 படிக்கலாமா? 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல 50-51. தாவீது கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உரவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். இந்த தாவீது கையில பட்டயம் இல்ல, அதே கோலியாத் கையில இருக்கிற அந்த பட்டயத்தை வாங்கி, ஏய் நீ நிந்திக்கிறல்ல, நீ இந்த இஸ்ரவேல் மக்களை நிந்திக்கிறல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறல்லப்பா. ஏன் தெரியுமா நீ நிந்திக்கிற? இன்னைக்கு யார் கையிலயும் பட்டயம் இல்லத்தான், ஆனா நான் வரேன். யார் கையில இருந்து புட்டிங்கி நீ கையில வச்சிருக்கிறியோ அந்த பட்டயத்தை எடுத்து அவனை மேற்கொண்டானாம். அவனை சாவடிச்சு தொடர்ந்து நம்ம படிக்கலாமா அந்த 51. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு ஓடி போனார்கள். 24வது வசனத்துல இந்த இஸ்ரவேல் மக்கள் ஓடி போறாங்க. ஆனா இங்க இந்த 51வது வசனத்துல இந்த பெலிஸ்தியர்கள் ஓடி போறாங்க. 40 நாள் வந்து நிக்கிறான் கோலியாத்து. எதிர்த்து நிக்க யாருக்கிட்டையும் பட்டயம் இல்ல. 41வது நாள் தரிசனம் பெற்ற தாவீது அந்த இடத்துல வந்து நிக்கிறான். கையில எதுவும் இல்லதான். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், எந்த மனுஷனையும் பலப்படுத்த அவரால் ஆகும். நீ நிந்திக்கிறல, அந்த நாமத்துல வர. இன்னைக்கு எங்க கையில இருக்க வேண்டிய பட்டயம் உன் கையில இருக்கு. அந்த பட்டயத்தை எடுத்து அவனை சாவடிக்கிறான். ஓடுறாங்க. ஒரே ஒரு தாவீது எழும்பி அந்த இடத்துல நிக்கிறாரு. அதுல 54வது வசனம் படிக்கலாமா? ஆமென். அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்தில் வைத்தான். அந்த இழந்து போன பட்டயத்தை தன் கூடாரத்தில் வைத்தான். அந்த இழந்து போன அந்த வசனத்தை தன் கூடாரத்தில் வைத்தான். அந்த இழந்து போன அந்த ஜப வாழ்க்கைய தன் கூடாரத்தில் வைத்தான். இன்னைக்கு நம்ம குடும்பத்துல அந்த ஜப வாழ்க்கை இல்லையா? தாவீதே நீ எழும்பு தாவீதே.
இன்னைக்கு உங்க குடும்பத்துல யாரும் வேதத்தை வாசிக்கலையா? தாவீதே, நீ எழும்பு தாவீதே. தன் கூடாரத்திலே வைத்தான். அந்த பட்டயத்தை எடுத்து தன்னுடைய கூடாரத்துல வைக்க யாருமே இல்லதான். அந்த இடத்துல தாவீது போய் நிக்கிறாரு. அவர் எழும்புறாரு. இன்னைக்கு நம்ம ஊர் ரட்சிக்கப்படணும்னா நான் எழும்ப வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இன்னைக்கு என் தேசம் ரட்சிக்கப்படணும்னா நான் ஒரு தாவீதா நான் எழும்ப வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நாமத்தை கொடுத்திருக்கிறாரு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி வேண்டுதல் செய்யும் போது நான் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவேன். தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிட இந்த தேசம் நலமாயிருக்க அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நான் என்னை தாழ்த்தி ஜெபிக்கணுமா? இந்த நாமத்தை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேர் அவருக்காக எழும்ப விருப்பப்படுறீங்க? இந்த தாவீது எழும்பினார். தாவீதுடைய சூழ்நிலை வேற மாதிரி இருந்துச்சுதான். அப்பா அம்மா அவனை மதிக்கல. தாவீது சங்கீதம் 69 சொல்லியிருப்பாரு, நான் எடுத்து கொள்ளாததையும் நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. நான் அந்த ஆட்டெல்லாம் நான் திருடவே மாட்டேன்ப்பா, நான் எடுக்கவே மாட்டேன். ஆனா என் கூட ஆடு மேய்க்கிறவங்களாம் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த ஆடு எந்துதான் சொல்றாங்க, ஆனா நான் அதெல்லாம் எடுக்கவே மாட்டேன், ஆனா நான் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. சங்கீதம் 69 நான் எடுத்து கொள்ளாததையும் நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. அதனாலதான் இவரு பத்சேபாள் கூட தவறு பண்ணும்போது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து எதை சுட்டி காட்டுவார்னா, ஆட்டை சுட்டி காட்டுவார். அன்னைக்கு நீ உன் பிரேயர் லைஃப் எப்படி இருந்ததுன்னா, நான் எடுத்து கொள்ளாததெல்லாம் கொடுக்கிறேன்னு நீ பிரேயர் பண்ணல, இன்னைக்கு அதையே நான் பேசுறேன். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து 2 சாமுவேல் 12வது அதிகாரத்துல அந்த ஆட்டை சுட்டி காட்டி பேசுவார். இன்னைக்கு போயிட்டு வீட்டுல அந்த 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தை வீட்டுல படிங்க. எதுக்காக அந்த ஆட்டை நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னாருன்றது கொஞ்சம் புரியும். நான் எடுத்து கொள்ளாததும் கொடுக்க வேண்டியதாயிற்று. கசப்பை கலந்து கொடுப்பாங்களாம் சாப்பாட்டுல தாவீதுக்கு. ஒழுங்கா சாப்பாடு கிடையாது, கசப்பு தானா. தண்ணி வெறும் காடியை கொடுப்பாங்களாம். தண்ணி இருக்குன்னு ஆசையா வந்தா காடியை தூக்கும் போது தண்ணி வராதான். அவ்வளவு கஷ்டப்பட்ட தாவீதான். இன்னைக்கு உங்க லைஃப் நீங்க சொல்லிட்டு நீங்க உட்காரலாம். என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் விருப்பப்பட்டவங்க போயிட்டாங்க, எனக்கு வேண்டப்பட்டவங்க போயிட்டாங்க, நான் அதிகமா நேசிக்கிறவங்க என்ன நேசிக்கல, என்னை யார் அதிகமா நேசிக்கணுமோ அவங்களே என்ன நேசிக்கல. சங்கீதம் 27:10 என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் சொன்ன தாவீது இங்கிலீஷ் பைபிள் இப்படி சொல்லியிருக்கிறாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள். இங்கிலீஷ் பைபிள் இப்படிதான் சொல்லியிருப்பாரு. ஒருவேளை இங்கிலீஷ் பைபிள் படிக்கிற ஆள் இருப்பீங்கன்னா நீங்க படிக்கலாம் வீட்டுல, இல்லைன்னா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. சங்கீதம் 27:10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள்னு இருக்கும். அப்படி கைவிட்ட தாவீது அவருக்காக வந்து நிக்கிறாரு. யாரும் நிக்காம இருக்கலாம், இந்த இடத்துல நான் நிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு அந்த தெய்வத்துக்காக யாரும் எழுந்துக்காம இருக்கலாம், ஆனா நான் எழும்பி பிரகாசிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. நான் தாமதிக்க இந்த இஸ்ரவேலுக்கு அடி விழும், என்னுடைய ஜனத்துக்கு அடி விழும். நான் தாமதிக்க கூடாது, நான் எழும்பணும்னு தீவிரமா போனாராம். தீவிரமா நான் தாமதிக்க இஸ்ரவேல் மக்களுக்கு அடி விடும். நான் கால தாமத பண்ண என் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும். நான் காலம் தாமத பண்ண நான் இருக்கிற ஊருக்கு பிரச்சனை வரும். நான் காலம் தாமதம் பண்ண கூடாது. அந்த இடத்துல தாவீது புரிஞ்சுன்னு வந்து நிக்கிறாரு. இந்த வசனத்தை எப்படி திருப்பணுன்றதுக்காக நான் இந்த காரியத்தை பேசினேன். அடுத்த ஒரு காரியம், உறவுல சில ஒரு வசனம் 2 வசனத்தை மட்டும்தான் நான் பேசல, நான் நோட்டு மூடிட்டேன். ஏன்னா ஒரு சிலர் தண்ணி கேன் பாக்குற மாதிரி இப்படி வாட்சை பாக்குறதா எனக்கு தெரியுது. கரெக்டான நேரத்துக்கு நான் முடிக்க விருப்பப்படுறேன். எத்தனை பேருக்கு என் சாட்சி தெரியும்? என் சாட்சி தெரியும், என்னுடைய லைஃப் ஸ்டைல் தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க தாராளமா கையை தூக்கலாம். இங்க எதுவும் பண்ண பாரு, கையில எதுவும் வச்சுன்னு இல்லை. அன்னைக்கு இயேசு கிறிஸ்து மீட்டிங்க்கு போகும்போது அந்த சின்ன பையன் அந்த 5 அப்பம் 2 மீனும் எடுத்துன்னு வந்தான். தெரியாம இது மாதிரிதான் கையை தூக்க சொல்லியிருப்பாரு போல இயேசு கிறிஸ்து. தெரியாம கையை தூக்கும் போது அந்த 5 அப்பம் 2 மீனும் பார்த்துட்டு இருப்பான். அதனால வந்து பிடிக்கிட்டாங்க. நம்ம கையில அப்படி எதுவும் இல்லை.
அவனாச்சு மற்றவனுக்கு பிரயோஜனமா இருக்கணுன்றதுக்காக அந்த 5 அப்பறம் என்ன, நம்ம கையில எதுவும் இல்லை, நம்ம எதுவும் எடுத்துன்னு வரல. இந்த கையினால துணிகரமா பாவத்தை செய்யறமே தவிர இதுல நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமா ஒன்றும் இந்த கையில கிடையவே கிடையாது. எத்தனை பேருக்கு என் சாட்சி தெரியும்ன்றவங்க மட்டும் கை தூக்குங்களேன். என் வாழ்க்கையே நான் எதுல இருந்துட்டு வந்தவனா முழுக்க முழுக்க குடி இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை, கஞ்சா இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கையை பயணிப்பேன்னு அதுலயே இருந்தவன். அதுதான், அது இல்லாம ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாது அப்படின்னு சொன்ன நாட்கள்லாம் இருக்கு. இங்க ரோட்ல பிச்சை எடுப்பாங்கல்ல, நாங்க வழிப்பறிக்கு போகும்போதெல்லாம் யாருமே எங்க கண்ணுக்கு மாட்டலன்னா இந்த கோவில் அந்த பிச்சைக்காரங்களாம் அந்த இடத்துல தானே படுத்து தூங்குவாங்க. அவங்கள போய் எழுப்பி அவங்க கிட்ட இருக்கிறத அடிச்சு பிடிங்கலாம் குச்சிருக்கிறேன் பிச்சைக்காரவங்க கிட்ட. அதை நான் இப்படி மாத்தி சொல்றேன், பிச்சை எடுக்கிறவங்க கிட்டே பிச்சை எடுத்தேன்னு சொல்லணும். அவங்க ஏதோ ₹1 ₹2 போடுவாங்கன்னு பிச்சை எடுத்துட்டு அந்த இடத்துல இருக்கும் போது எனக்கு காசே இல்லைன்னு நான் அந்த இடத்துல போயிட்டு அந்த பிச்சைக்காரங்க கிட்ட அடிச்சு போட்டுங்கின நாட்கள்லாம் இருக்கு. ஒரு வழிப்பறிக்கு போகும்போது ஒரு இந்திக்காரன்ட்ட சைக்கிள் மெச்சின்னு ஃபோன் பேசின்னு வராரு. நாங்கள் 2 பேர் பைக்கில், நானும் ஃப்ரெண்டு 2 பேர் பைக்கில் போகிறோம். நான் தான் பின்னாடி உட்காந்துருக்கேன். திரும்பி பார்க்கும்போது இவர் கரெக்டாக சைக்கிள் மெச்சின்னு விறுவிறுன்னு வராரு. சரி முன்னே போய் நிறுத்துன்னு பின்னாடி இருந்து எகிரி குச்சிட்டேன். நான் எகிரி குதிக்கிறத பார்த்துட்டு சைக்கிள் அப்படியே யூட்டேன்னு பின்னாடியே ஓடி சைக்கிளை பிடிச்சேன். இவருக்கு ஃபோன் ஏதோ முக்கியமான நம்பர்லாம் இருக்கும் போல், சைக்கிள் வேணா நீ எத்து, ஃபோன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு விட்டு ஒரே ஓட்டம், நீ ஓடு, எனக்கு குடிக்கதா காசு வேணும். அந்த சைக்கிளை மெச்சு எடுத்து போய் கைலாங்கல்ல போட்டு அதில் வந்த காசில் குச்சேன். எங்கள் வீட்டிலலாம் நான் கண்ணுக்கு முன்னாடி இந்திக்காரங்கிட்ட பிடுங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறாங்க. நிறைய டைம் உட்காந்து குடிக்கும் போதெல்லாம் இந்த ரோட்லேயே குடிப்பேன். குடிக்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா எதாச்சா போகும்போது வந்து பார்த்துருக்குறாங்க. எவ்வளோ வலிக்கும், அவனுக்கு வலிக்கும்ன்றதை விட என் லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன். உட்காந்து இருக்கும்போது அதை விட்டு சரி அப்பா அம்மா வந்துட்டாங்க பயந்துட்டு ஏந்து போகணுன்னு போக மாட்டேன். நீங்கள் போறீங்களா இல்லையான்னு அவங்கள மிரட்டி அனுப்பிட்டு அங்கே இருந்து அந்த நான் போன வேலையை முடிச்சுட்டு தான் வருவேன். விக்கிரகாராதனிலே இருந்துட்டு வந்த பையன். நான் 6 வருஷம் மாலை போட்டிருக்கேன். அப்படி சந்தேகமா இருக்குன்னா உனக்கு இன்ஸ்டாகிராம்ல கூட நான் கன்னியாகுமரி குதிரையில மாலை போட்டு உட்கார்ந்து இருப்பேன். அந்த போட்டோ இன்னும் கூட வீட்டுல இருக்கு. அது நீங்க வேணும் சந்தேகமா இருக்குன்னா நான் போட்டோ பிடிச்சி கூட என் இன்ஸ்டாகிராம் ஐடியில போறேன், நீங்க போய் பாருங்க. முழுக்க முழுக்க அதிலே இருந்துட்டு வந்தேன். இன்னைக்கு அவருக்காக நிக்கிறேன். எத்தனையோ பேர் என்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்னால் தாராளமாக சொல்ல முடியும். எத்தனையோ பேர் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறேன். எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் இருந்தவங்க அந்த இயேசு பக்கமாக போயிருக்கிறாங்க. சைக்கோங்க, நான் போதை ஆயிட்டா பைத்தியம் மாதிரி பண்ணுவேன். நான் பண்றது எனக்கே தெரியாம பண்ணுவேன். வயிற்றுலாமே அறுத்து வச்சுன்னு இருப்பேன். இப்போ என் வயிற்றுல அந்த காயெல்லாம் இருக்கும். வயிற்றுலாமே அறுத்துப்பேன். போதை ஆயிட்டா நான் பண்றேன் ஏது பண்ண ஒன்றும் தெரியாது. கொஞ்ச நேரம் லூஸ் ஆயிடுவேன். இன்னைக்கு அவருக்காக எழும்பி நிக்கிறேன். நான் நிற்கும் போது ஏங்க உங்களால் நிற்க முடியாது? இப்படி இருந்த பையன் 2.5 வருஷத்துல அவருக்காக வைராக்கியமா நிற்கும் போது உங்களால ஏன் நிற்க முடியாது? நான் ரட்சிக்கப்பட்டு இந்த 2.5 வருஷத்துல எவ்வளவு அடி தெரியுமா? ஒருத்தர்கிட்ட பைபிள் காலேஜ் சேரணுன்றதுக்காக நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். சரி நம்ம போயிட்டோம், மற்றவங்க பேசும்போது வசனம் நமக்கு புரியணுமே, அதை நம்ம கற்றுக்கணுமேன்றதுக்காக பைபிள் காலேஜ் சேரணுன்றதுக்காக ஒரு ஐயா கிட்ட போய் கேட்குறேன். எந்த ஐயான்னு நான் சொல்லலை. ஒரு ஐயா கிட்ட போய் கேட்கும் போது, சரிப்பா நான் உன்னை சேர்த்து விடுறேன்ப்பா, காசுலாம் எத்தணும் வாப்பானே. சரி நானும் எத்தனை போயிட்டு ஒரு இடத்துல போய் சேர்ந்து ஒரு 3 மாதம் போயிருப்பேன். அங்கே ஒன்றும் சொல்லித்தர மாதிரி தெரியல. நான் வந்து ஐயா நீங்கள் எங்கேயா படிச்சிங்க அப்படின்னு கேட்டேன்.
அவர் சிரிச்சினே சொன்னாரு, நான் வேற இடத்துல படிச்சேன்டா, அப்புறம் ஏன் என்ன அங்க சேர்த்து விட்டீங்க? அமைதியா இருந்தாரு. ஏன்டா கேக்குற? இல்லையா அங்க எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க, அங்க ஒன்றும் புரியலையா அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஆமாடா அங்க எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐயா சிரிக்கிறாரு. நான் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின்னா எனக்கு எதுவும் தெரியாது. அப்போதான் திடீர்னு நான் சர்ச்சுக்கு போகணுன்னு விருப்பப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா நான் பைபிள் படிக்கணும், நான் வசனத்தை நிறைய கற்றுக்கணும்னு நானே விருப்பப்பட்டு கேட்டு போகும்போது அந்த ஐயா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகிட்டேன். வீட்டில் போயிட்டு நைட்டு 10ன்னு அழுதுட்டேன். எங்கள் அம்மா அப்பா பக்கத்தில் தான் படுப்பேன். அப்போ காலையில் எழுந்து கேட்குறாங்க, ஏன்டா நைட்டு அழுதியே ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இந்த காரியத்தை சொல்லும் போது அவங்ககிட்டயே சொல்லிட்டு அழுகுறேன். அவங்க பார்க்குறாங்க, டே எத்தனை நாள் தெரியுமாடா உனக்காக நாங்கள் அழுதுருக்குறோம், நீ மாறணும்னு எத்தனை நாள் அழுதுருக்குறோம் தெரியுமா, உன் வாழ்க்கை இப்படியே போயிடுமா, எத்தனை நாள் தெரியுமாடா அழுதுருக்குறோம், நீ யாருக்காகடா அழுகுற, எதுக்காகடா அழுகுற? நான் அழுகணும்னு ஒன்றுமே இல்லை, ஆனால் அழுகுறேன். அவங்க அதை பார்க்குறாங்க, அந்த மாற்றத்தை. அவருக்காக எவ்வளோ வழி தெரியுமா? என் சர்ச்செல்லாம் நான் பாட்டு பாடலான்ட்டு ஓடுவேன். காணிக்கை பாட்டு யாராச்சும் பாடுங்கன்னு சொன்னா காணிக்கை பாட்டு பாடணுன்றதுக்காக ஓடுவேன். ஓடும்போது ஐயா இந்த மைக் வச்சுன்னு இப்படி வரல, அதில் இன்னைக்கு சாங் காணிக்கை பாட்டு வந்து வேற யாருன்னா பாடணுன்னு பேரை சொல்லுவார். நான் ஓடுறத பார்த்துட்டு வேற யார் பேருனா சொல்லுவார். எப்படி இருக்கும்? எனக்குள்ளவே முடிவு பண்ணேன், நான் எழும்பணும்ப்பா, என்னை எழுப்புங்கப்பா. இந்த இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நான் சோர்ந்து போய் உட்காரலாம், ஆனால் நான் சோர்ந்து போய் உட்கார வேண்டிய நேரம் இது இல்லை. என்ன மாதிரி எத்தனையோ பசங்க இருக்கிறாங்கப்பா, இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. ஏன்னா அவங்க எப்படி எந்த இடத்துல இருந்து வந்தாங்கன்றது தெரியாது. ஆனா நான் எழும்பணும்ப்பா. தாவீது அந்த தாழ்மையை, அந்த இருந்த இடத்தை நினைச்சு பார்த்தாரு. என்னை யாரும் மதிக்கல, என்ன அவரு பார்த்தாரு. யாரும் பார்க்காத என்ன, என் சொந்த பந்தம் பார்க்காத என்ன, என் அப்பா அம்மாவே பார்க்காத என்ன அவரு பார்த்தாரு. அதை பார்த்ததுனால அவருக்காக நிக்கிறாரு. எத்தனை பேர் நீங்க இந்த சத்தியத்தை கேட்டு எழும்ப போறீங்கன்னு தெரியல. பகிரங்கமா பேச வேண்டிய வார்த்தையே உங்ககிட்ட நான் தண்ணி தெளிச்சு எழுப்பின்னு இருக்கிறேன். மா ஏந்துக்குமா, வா ஏந்துக்குப்பான்னு அந்த வார்த்தையை பகிரங்கமா தான் பேசிருக்கணும். ஆனா நான் இதை எப்படி பேசுறேன்னா உங்ககிட்ட நான் தாழ்மையா கேட்கிறேம்மா. அவருடைய ராஜ்யம் கட்டப்பட இது ஒருத்தரா கட்டண முடியாது. நம்ம எழுந்துக்க வேண்டியது அவசியமா இருக்குமா? இருக்கிற ஒரு லைஃப் தான். நான் இதை எப்படி வாழ்ந்துட்டு போறேன்? யாருக்கு பிரயோஜனமா வாழ்ந்துட்டு போறேன்? நான் யாருக்காச்சும் பிரயோஜனமா வாழல. ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃபா இருக்கணும் இது. நான் யாருக்கு தான் பிரயோஜனமா வாழறேன் இந்த வாழ்க்கையை? நான் பிரயோஜனமுள்ள வாழ்க்கையை தான் வாழறேன்னா இன்னமும் நான் அவருக்காக எழும்பாம நான் இருக்கிற சூழ்நிலைய பார்த்து 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 என்னை விட்டு போனவங்கள நினைச்சு, என்னை ஒதுக்குனவங்கள நினைச்சு, என் சூழ்நிலைய பார்த்து நான் திருப்பி 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 நான் இப்படியே தான் இருப்பேன்னா அது நல்லா இருக்காதுமா அந்த வாழ்க்கை. அவருக்காக எழுப்பி நின்னுதான் பாருங்களேன். நின்னதுனால சொல்றேன், இன்னமும் நிற்பேன், இன்னமும் பார்ப்பீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 2.5 வருஷம் தான் ஆகுது. எத்தனையோ பேரை இயேசு பக்கமா திருப்பி விட்டு இருக்கிறேன், கணக்கே இல்லை. ஏன்னா அது எண்ண முடியாது, எனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நான் திருப்பி விட்டது என்னால எண்ண முடியாது. எத்தனையோ பேரை திருப்பி விட்டு இருக்கிறேன். நீ பர்சனலா நீங்க எழுமணும். எத்தனை பேர் தெரியுமா, இந்த ஊழியம் செய்யும் போது நீங்க வேணா நினைக்கலாம், எங்க இருந்தோ வராரு, இவர் வந்து பேசுறாரு, இவர் போயிடுவாருன்னு நீங்க வேணா நினைக்கலாம். ஒரு இடத்துலயும் ஒரு பஸ் ஸ்டாண்டாண்டு நிற்கும் போது பயந்து நிற்பேன். ஏன்னா அவ்வளோ கமெண்ட் வரும், டே இந்த இடத்துல நீ மாட்டினா உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவானுங்க. நீ இருக்கிற இடம் எந்த இடம் தெரியல, ஆனா நாங்க இருக்கிற இடத்துக்கு என்னைக்காச்சும் நீ வந்து மாட்டுவ,
உண்மையா நான் சொல்றேன், எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா உண்டை வாங்குவேன். அதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அது நான் சந்தோஷம் தான் பண்றேன் அவருக்காக வாங்குறதுக்கு. ஒரு ஒரு இடத்துல நிற்கும் போது பயந்து பயந்து நிற்பேன். நம்ம எப்படி வைராக்கியமா நிக்கிறோமோ மற்றவங்களும் ஏதோ ஒரு காரியத்தினால மற்ற இடத்துல வைராக்கியமா இருப்பாங்க. அவங்களாம் நம்மளை அடிக்கணும்னு கூட இருப்பாங்க. ஒரு ஒரு இடத்துல நிற்கும் போது பயந்து பயந்து நிற்பேன். ஆனா ஒரு நாள் என்ன யாருன்னா அப்படி திட்டுற மாதிரி இருந்தா அப்பயே ஒரு வீடியோ அப்பயே போடுவேன். நான் பண்ற வேலையை நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் அவருக்காக நின்றுட்டு தான் இருப்பேன். என்ன உட்கார வைக்கணும்னு நினைச்சா நான்லாம் உட்கார மாட்டேன். நான் இப்படிதான் இருப்பேன். ஏதோ இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு நான் அப்படின்னு ஏதோ ஒரு போட்டோ எடுக்கலான்னு வந்தா கூட பக்கு பக்கு பக்குன்னும். ஐயோ, ஒருவேளை அடிக்க நம்மளை பார்த்துட்டு வராங்களா, இல்ல திருன்னு ஒரு சிலர்லாம் பார்க்கும் போது அவர் கூட போட்டோ எடுக்கணும்பா, அவர்கிட்ட பேசணும்பா அப்படின்னு ஒரு 4 பேர் பேசுவாங்கன்னா இங்க எனக்கு உள்ள ஆட்டோ பொம்மை திசுல கொளுத்தி விட்டா மாதிரி இருக்கும். எப்ப வெடிக்குன்னு தெரியலையே. இங்க பயம் இருக்கும், பயந்தும் செய்யறேன். உண்மையா பயப்பட மாட்டேன், தைரியசாலின்னு சொல்ல வரல, பயப்படுவேன். பயந்தும் அவருக்காக நிக்கிறேன். அடி வாங்கவும் ரெடியா இருக்கிறேன். எப்படிங்க நம்ம எழுப்பி நிக்கிறோம்? அப்போஸ்தலர் 5:41 படிக்கலாமா? ஆமென். அவருடைய நாமத்திற்காக அவமானப்பட்டதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய். அந்த வசனத்தை திருப்பியும் படிக்கலாமா? மைக் இருக்கணும், மைக்கில் படிக்கலாம் அந்த வசனத்தை. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை. நான் சொல்லட்டுமாங்க, அவருக்காக கத்தி கத்தி பேசுறதுனால யாரு வேணா என்ன அந்த அவமானமா பார்க்கட்டும், ஏவா பார்க்கட்டும், ஏளனமா பார்க்கட்டும், ஆனா அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு இடத்துல போயிட்டு இந்த எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவோம் சொல்ல வார்த்தையே இல்லை. ஆரோன் பாலா ஐயா சர்ச்சில் போன வருஷம் ஜனவரி மாதம் என்னை இன்வைட் பண்ணுறாரு. கோடம்பாக்கத்தில் தான் ஒரு சர்ச் இருக்குது சென்னையில். ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு நான் சாட்சி சொல்கிறேன். அப்போ பின்னாடி இருந்து 2 பேர் கமெண்ட் அடித்தாங்க. நான் வரும்போது வருத்தமாக அந்த ஐயா கிட்ட சொல்லிட்டேன், ஐயா அந்த 2 பேர் என்ன நான் மைக்கில் பேசினே இருக்கும்போது ரொம்ப கிண்டல் பண்ணாங்கய்யா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு என் கூட அன்னைக்கு நீங்கள் தம்பி வந்துருக்குறான். அன்றைக்கி என் கூட யாருமே இல்லை. நான் மீட்டிங் முடிச்சுட்டு ட்ரெயினில் போகும்போது அழுதுனே போகிறேன். நான் ஏசப்பா உங்களுக்காக தான் வந்தேன். இந்த மாதிரி அமைதியாக உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல, அவங்க ரசிக்கப்பட வேணாம், அமைதியாக உட்காந்துருந்தா பரவாயில்ல. நான் பேசும்போது கூட கூட கமெண்ட் அடிக்கிறாங்களாப்பா, என்னால் பேச முடியலையாப்பா. வார்த்தை சொல்லி ட்ரெயினில் அழுதுனே வந்துட்டேன். அந்த ஐயா கிட்டேயும் ஆளை சொல்லிட்டேன். இன்னைக்கு ஆரோன் பால் ஐயா ஸ்டேட்டஸ் போடுறத எல்லாமே பார்த்தா என்னை கிண்டல் பண்ண அந்த 2 பேர் கூட இருக்கிறாங்க. இப்போ போன வாரத்தில் ஆரோன் பால் ஐயா ஒரு யூத் மீட்டிங்காக இன்வைட் பண்ணியிருந்தேன். ஐயா நாங்கள் ஐயா என்னை 2 பேர் கிண்டல் பண்ணாங்களே, அவங்க கூடவே ஸ்டேட்டஸ் போடுறீங்கன்னா, உன்னை ஒரு நாள் கிண்டல் பண்ணாங்களாடா, இன்னைக்கு அவங்க ரசிக்கப்பட்டு என் கூட ஊழியத்தில் அவங்க தானே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களே. அன்னைக்கு வருத்தமா இருந்ததுதான், ரொம்ப கஷ்டமா இருந்ததுதான். ஆனா அவருக்காக செஞ்சுட்டு வந்தேன். இன்னைக்கு ரசிக்கப்பட்டாங்க. அதனால அவமானப்படுறது அசிங்கப்படுறதுலாம் புதுசு இல்லை, நிறைய பட்டிருக்கிறேன். எங்க அப்பாலாம் நான் ரசிக்கப்படுறத பார்த்துட்டு ரசிக்கப்பட்டாரு. இப்படிப்பட்ட பையனை ஒருத்தரால மாற்ற முடியுமா? பைபிள் எங்க தங்கச்சி எடுத்து வந்து வீட்டில் வச்சதுன்னா பைபிளை தூக்கி அடிப்பாரு. என் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறேன். ஏன்னா நாங்கள் வேற இதில் இருந்தவங்க பைபிளை தூக்கி அடிப்பார், கண்ணு முன்னாடி பார்த்துருக்கிறேன். நானும் எங்கள் அப்பா ஒன்னா தான் நானும் எடுத்தோம். இப்படிப்பட்ட ஒரு பையனை மாற்ற முடியும்னா யாரு? நானும் எடுத்து 1 மாசத்துல அந்த கைப்பிரதி கொடுக்க போறாரு. கொடுக்க போகும்போது அப்படியே எங்க அப்பா மூஞ்சில காரி துப்பி இருக்கிறாங்க. தொச்சிக்கின வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்து சொல்றாரு, கைப்பிரதி கொடுக்க போகும்போது ரயில்வே ஸ்டேஷனாண்ட கொடுக்கலான்னு ஒருத்தங்கிட்ட போகும்போது மூஞ்சில் அப்படியே துப்பிட்டான்டா. ஆனால் அந்த இடத்துல நான் உன்னைதான் நினச்சி பார்த்தேன். உன்னை மாற்றினார்ல அந்த தெய்வத்துக்காக இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா,
ஏன்னா எங்கள் அப்பா மூஞ்சில நிறைய பேர் துப்பி இருக்கிறாங்க என்னால். ஒரு இடத்துல சண்டை போட்டேன்னா கூப்பிட்டுன்னு போயிட்டு எங்கள் அப்பா என் கண்ணு முன்னாடியே காலில் விழுவார். கண்ணு முன்னாடியே நான் அவனுக்கு பதில் நான் காலில் விழுறேன், ஒரு தடவை என் பையனை விட்டுருங்களேன். சும்மா என்னை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். பைத்தியங்க நானே சொல்கிறேன். நான் பைத்தியமாக இருந்ததுனால தான் அவருக்கு ஏதோ ஒரு பார்வையில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியல. அவரு எங்கள் ஊரில் இன்னைக்கும் எத்தனையோ பசங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க. நான் என்ன பார்த்தாரு அவரு. இன்னைக்கு அவருக்காக நிற்கிறேன். என்னால் நிற்க முடியும்னா உங்களால் நிற்க முடியும். ரட்சிக்கப்பட்டு 2.5 வருஷத்தால ஒரு பையனால் நிற்க முடியும்னா 2.5 வருஷம்தான் ஆகுது. இன்னும் 3 வருஷம் கூட ஒழுங்காக ஆகலை. செப்டம்பர் மாதம் வந்தால் தான் 3 வருஷம் ஆக போகுது. ஆகஸ்ட் மாதம் சர்ச்சைக்கு போக ஆரம்பித்தேன். செப்டம்பர் மாதம் ஒரே மாதத்தில் ஞானஸ்நானம் எடுத்தேன். 3 வருஷம் ஆக போகுது. இந்த 2.5 வருஷத்தில் 3 வருஷத்தில் ஒருத்தனால அவருக்காக எழும்பி நிற்க முடியும்னா இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்குற அது யாராக இருந்தாலும் சரி, உங்களால் எழும்பி அவருக்காக நிற்க முடியும். உங்களால் எழும்பி நிற்க முடியும். இன்னைக்கு அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நான் எழும்பணுமா, நான் எழும்பக்கூடாதா, இல்லை என் வாழ்க்கை இப்படியே தான் இருக்கணுமா? இன்னைக்கு இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இந்த இஸ்ரேல் மக்கள் எடுத்துருந்து இந்த ஏலியின் காலத்தில் உடன்படிக்கை பெட்டி பிரிக்கப்படுது. அது அந்த மகிமையே போகுது. அதனால தான் ஓப்பனிங் பின்னகாசு அவங்க மனைவி அந்த குழந்தைய பெற்றுக்கும் போது அப்போ ஒரு செய்தி வரும், உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது இக்கபோத் அப்படின்னு பேரை வச்சு மகிமை போச்சு, அந்த உறவு போச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டியில அந்த பிரசன்னம் இருக்குங்க. அந்த பிரசன்னம் தான் அவரு. அந்த உறவு பிரிக்கப்படுது இந்த இஸ்ரேல் மக்களை விட்டு. நீ நம்ம கிட்ட அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கா? பட்டயம் இல்லை, அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கா? அந்த உறவு இருக்கா? நம்ம இன்னைக்கு அவரோடு கூட உறவுல இருக்கோமா? நம்ம உறவு யாரு கூட இருக்கு? அன்னைக்கு அதிகமா நேசிச்சிருப்பாங்கல்ல கணவரை, நேசிக்காம இருந்திருப்பாங்களா? அவர் இறந்துட்டாருன்னும் போது அதை அவங்க பெருசா பார்க்கல. ஆனா உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதுன்னு சொல்லும் போது இக்கபோத், இஸ்ரவேலின் மகிமை போயிடுச்சே, இஸ்ரவேலை விட்டு அந்த மகிமை போயிடுச்சப்பா. அந்த உறவை விட்டு வந்துட்டு இன்னைக்கு எந்த உறவை பிரிஞ்சுட்டு நம்ம சோர்ந்து போயிருக்கோம்? இந்த உறவுல யாருங்க நம்ம கூட வருவாங்க? யாரு வருவாங்க? என்னுடைய சொந்த சித்தப்பா சொல்றாரு, இந்த மாதிரி பையன் இருந்தானா விஷத்தை வச்சு சாவடிப்பேன். இப்ப இல்ல, அப்ப சொன்னாரு. யாரு கூட வருவா? அன்னைக்கு ஒரு வேளை நான் ரட்சிக்கப்படலைன்னா எங்க அப்பா அம்மாவே என்னை கை கழுவிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவன் மாற மாட்டான். யார் நம்ம கூட வருவாங்க? யார் நம்ம கூட வருவாங்கன்ட்டு அந்த உறவை நம்பி இருக்கோம். பிரிவு நிச்சயமா வரும். அப்படி கூடவே இருந்து ஏமாத்திட்டு போங்கன்னு சொல்ல வரல, மரணமாச்சு ஒரு நாள் பிரிக்கும். இந்த சாரால் இறந்துட்டாங்கன்னு ஆபிரகாம் அழுகுறாரு. மரணமாச்சு ஒரு நாள் பிரிக்கும். இன்னைக்கு நம்ம எந்த உறவுக்காக அழுதுட்டு ஒரு இடத்துல இருக்கோம்? அந்த உறவு இன்னைக்கு வரணுங்க. ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாமா? 1 நாளாகமம் 15வது அதிகாரத்துல அதனுடைய லாஸ்ட் வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடிப்பாடி பெட்டி, உடன்படிக்கை பெட்டி எங்க வந்துச்சா? தாவீதின் நகரம் மட்டும். எங்கேயோ இருந்த அந்த பெட்டி, அந்த உறவு இப்ப எங்க வருதுன்னா தாவீது கிட்ட வருது. அந்த தாவீதின் நகரத்துல வருது. அந்த பெட்டிக்காக யாருமே எழும்பல. நான் தாவீது எழும்புறாரு. எங்க சவுல் ராஜாவா இல்லையா? இருந்தாரு தான். அவரு எழும்பல. அந்த இடத்துல தாவீது எழும்புறாரு. எழும்பி அந்த பெட்டியை திருப்பியுமா கொண்டு வராரு.
அவருடைய நகரத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு அந்த இழந்து போன உறவை. அவர் எழும்புறாரு பட்டயத்தை எடுக்க. அவர் எழும்பினாரு. அந்த இழந்து போன அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த இழந்து போன அந்த உறவை, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அந்த விட்ட அன்பை, அந்த உறவை தாவீது எழும்பி திருப்பியுமா கொண்டு வந்து தன்னுடைய நகரத்தில். அங்க யாருமே அந்த உறவுல இல்ல. அந்த இஸ்ரேல் மக்கள் யாருமே இல்லை. இனிக்கும் இந்த இந்த சத்தத்தை யார் வேணா கேட்கலாம். எல்லாருமே அவர் கூட உறவுல இருக்கிறோமான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். சவுல் எப்படின்னா இஸ்ரேலின் ராஜா, என்ன ராஜாவா மாத்தினாரு, என்ன ஏதோ சர்ச்சை கூப்பிட்டாங்க, ஏதோ வந்தேன். உறவுல இருக்கிறோமா? உறவுலாம் இல்லை. கூப்பிட்டியா வருவேன், உறவுல இரு பட்டயத்திலாம் சொன்னியானா இதெல்லாம் ரொம்ப தப்புப்பா தம்பி. நீ அங்கிருந்து சென்னையிலேருந்து வந்து எங்களுக்கு எதனா ஐஸ்கிரீமு, எதனா ஸ்வீட்டு, கேக்கு எதனா கொடுத்துட்டு போவே. நாங்கள் ஆமேன் அலிலியா சொல்லி கை தட்டலான்னு பார்த்தா நீ எங்களை உட்கார வச்சு அடியாடா அடிக்கிற. இதுதாங்களே உங்களை எழுப்பக்கூடிய வார்த்தை. இதுதான். வேற எதை சொன்னாலும் எழும்ப மாட்டீங்க. இதை கேட்டும் எழும்ப மாட்டீங்கன்னா நான் சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களால எழும்ப முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து வந்து பேசினதுக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும், அந்த அவன் எழுந்துக்க மாட்டான்றது நல்லா தெரியும். அதனாலதான் வாயில சொல்லலாம் வைக்கல, விருப்பப்படுறியா இதெல்லாம் சொல்லலாம் வைக்கல. எப்பா நான் உங்ககிட்ட பேசிக்கினே இருந்தா இங்கே ஒரு வாரம் மீட்டிங் போட்டு நான் பேசிக்கினே இருப்பேன், நீ கட்சியில ஏந்துக்கவே மாட்டேன். விருப்பப்படுறியான்னு கேட்டா நீ வேற எதுனா சொல்லுவேன், தண்ணியில் இறக்கி உள்ள, இங்கே இறக்கி உள்ள, அங்கே இறக்கி உள்ள, டேங்க் மேலே ஏத்தலன்னு சொல்லுவேன். நானும் பேசி, ஏன்னா இப்படிலாம் இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல, ஒன்றும் பேசினா திருப்பி வேற எதுனா. நான் பேச நீ எழுந்துக்க மாட்டேன், நீ எழுந்துரு, உன் படிக்க எடுன்னு சொன்னாரு. நம்ம எழுந்துக்க மாட்டோன்றது அவருக்கு நல்லா தெரியும். நீங்க எத்தனை பேர் எழும்ப விருப்பப்படுறீங்க? ஒரே ஒரு காரியம்தான். இந்த மார்க் 10:50 இந்த பர்தேமேயு குருடன் இருக்கிறாரு. அவர் எழுந்து வேணா அந்த மேல் வஸ்திரத்தை எரிந்து போட்டிருக்கலாம். அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு நல்லா தெரியும் அந்த மேல் வஸ்திரம் இருக்கிற வரைக்கும் என்னால எழும்ப முடியாதுன்றது நல்லா தெரியும். இன்னைக்கு உங்களால எழும்ப முடியல, அதுக்கு காரணம் எதுனா உங்க மேல இருக்கிற அந்த மேல் வஸ்திரம். மார்க் 10:50 அவன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் போனான். ஏங்க எழுந்து கூட அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டுருக்கலாமாங்க? உட்கார்ந்து மேல் வஸ்திரத்தை கழட்டுறதை விட எழுந்து கழட்டினா கொஞ்சம் அது சீக்கிரமாவே கழட்ட முடியும். உட்கார்ந்து கழட்டணும்னு அவசியமே இல்லையே, எழுந்து கூட கழட்டி போட்டிருக்கலாமே. இதை படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் புதுசாவே இருந்தது. எழுந்து கழட்டிருக்கணும், இவன் உட்கார்ந்து கழட்டினா. அப்போ இப்போ உட்கார்ந்து இருக்கீங்களே, அந்த மேல் வஸ்திரத்தை நீங்க கழட்டி அதை எரிஞ்சா மட்டும்தான் உங்களால எழுந்துக்க முடியும். உங்களுக்கு நல்லா தெரியும் எது அந்த மேல் வஸ்திரம். இதுதான்ப்பா என்ன எழுந்துக்க விடாம, உங்ககிட்ட அந்த பட்டயத்தை திருப்ப விடாம, அந்த உறவுல வர விடாம பண்றது இந்த மேல் வஸ்திரம் தான்ப்பா. இது இருக்கிறதுனால தான் என்னால எழும்ப முடியல. இன்னைக்கு எந்த காரியம் உங்களை அப்படியே நீங்களே ஒப்பு கொடுக்குறீங்களா? கடைசியா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விருப்பப்படுறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்னால ஏன் தெரியுமா எழும்ப முடியல? இந்த மேல் வஸ்திரம்ப்பா. அது எந்த காரியமா வேணாலும் இருக்கலாம். அந்த மேல் வஸ்திரம் எதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மேல் வஸ்திரம் இருக்கிறதுனால தான்ப்பா என்னால எழுந்துக்க முடியல. அன்னைக்கு அதை தூக்கி போட்டு அவர் எழுந்தாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை தூக்கி போட விருப்பப்படுறீங்க? எத்தனை பேர் எழும்பி பிரகாசிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? அன்னைக்கு அந்த மேல் வஸ்திரத்தை அந்த பர்தேமேயு குருடன் தூக்கி போட்டதுனால அவர் எழுந்தாரு. அவர் எழுந்ததுனால அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் இதுவரைக்கும் பார்த்திடாத ஒரு உலகத்தை பார்த்தாரு. இது வரைக்கும் நீங்க பார்க்கறது ஒரு உலகம் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போறதுதான் ஒரு உலகம். இது வரைக்கும் நீங்க பார்த்த லைஃப்ல இருண்ட வாழ்க்கையாவே இருந்திருக்கலாம். ஒரு இருண்டு போன வாழ்க்கையில நீங்க வாழ்ந்திருக்கலாம். ஒரு வெளிச்சத்தை பார்க்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க வேற லைஃப பார்க்கணும் இன்னிலிருந்து. அன்னைக்கு பர்தேமேயு குருடன் அந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிஞ்சு போடாம எழுந்திருக்க முடியாது. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்காது. அவன் கண்கள் திறக்கப்படாம இந்த வெளிச்சமான இந்த உலகத்தை அவனால பார்த்திருக்க முடியாது. இன்னைக்கு அதை நீங்க தூக்கி போடுங்க. தூக்கி போடுவீங்கன்னா நீங்க எழும்புவீங்க.
எழும்புவீங்கன்னா இன்னைக்கு அநேகருடைய கண்கள் திறக்கப்படும். அப்படி திறக்கப்படுவீங்கன்னா இது வரைக்கும் பார்த்த அந்த இருண்டு போன வாழ்க்கைய இனிமே பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு அநேகருக்கு இந்த வாழ்க்கையில இன்னைக்கு இந்த நைட்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் நாளா இருக்கும். இது நிச்சயமா அந்த உறவை விட்டு பிரிஞ்சு எப்படிப்பா அந்த உறவுக்குள்ள வர்றதுன்னு நீங்க சோர்ந்து போயிருப்பீங்கன்னா இன்னைக்கு இது உங்க லைஃபுக்கு ஒரு சேஞ்சான நாளா இருக்கும். எத்தனை பேர் எழும்ப விருப்பப்படுறீங்க? அப்படியே எழுந்து நிக்கிறீங்களா? எத்தனை பேர் எழும்ப விருப்பப்படுறீங்க? எழும்பி பிரகாசிக்கணும். இந்த சத்தியம் உண்மையா நீங்க கேட்டிருப்பீங்கன்னா, இந்த வசனம்லாம் உங்ககிட்ட பேசியிருக்கோம்னா நீங்க தாராளமா கண்ணை மூடலாம். ஆண்டவரே, எழும்பாம இருந்துட்டேன்ப்பா, நான் உங்களுக்காக எழும்பி பிரகாசிக்காம இருந்துட்டேன், நான் எழும்புறேன்ப்பா. அந்த வசனம் இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் சொல்லக்கூடிய அநேக கிறிஸ்தவங்க கிட்ட இந்த வசனம் இல்லப்பா, அந்த பட்டயம் இல்லப்பா. இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் மக்களே பயந்து போயிருக்கிற ஒரு காலமா மாறிச்சுப்பா. இன்னைக்கு அங்கங்க அநேகர் எழும்பி இந்த இஸ்ரவேல் மக்களை, இந்த கிறிஸ்தவர்களை பயமுறுத்துற ஒரு காலமா வந்துச்சுப்பா. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லவே பயப்படுறாங்களேப்பா. இன்னைக்கு அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் செஞ்ச ஊழியத்தை இன்னைக்கு எங்களால செய்ய முடியலையேப்பா. கோலியாத் எங்களை பட்டயத்தை வச்சு பயமுறுத்துறானு, எங்களால நிக்க முடியலையேப்பா. நாங்க எழும்பணும்ப்பா. ஒரு தாவீதா நான் எழும்புறேன்ப்பா, ஒரு தாவீதா நான் எழும்புறேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உறவு இல்லாம இருக்காங்கப்பா. உடன்படிக்கை பெட்டியை எழுந்து போயிருக்கிறாங்க. அந்த பெட்டியை திருப்பும்படியா நான் எழும்புறேன்ப்பா. எத்தனை பேர் அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல ஒரு ஜபமாவே மாறட்டோமே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. உண்மையா சொல்லாமா? நினைவெல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், திரும்பி நினைவெல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உண்மையா பாடுக பார்க்கலாம். இதுவரைக்கும் என் நினைப்புல வேற எதையோ வச்சிருந்தப்பா. நான் பேசுற பேச்செல்லாம் வேற எதையோ அறிக்கைட்டு இருந்தேன். என்ன நீங்க வழி நடத்துங்கப்பா. நான் உங்களுக்காக எழும்ப விருப்பப்படுறேன். நான் எழுப்பி பிரகாசிக்கிறேன்ப்பா. என் வாழ்க்கையில உங்க விருப்பம் செயல்படட்டும்ப்பா. என் வாழ்க்கையில உங்க விருப்பம் செயல்படட்டும். திருப்பி உன் விருப்பம் செயல்படுத்தும், உன் விருப்பம் செயல்படுத்தும். அப்படியே எல்லாரும் கையை மேல உயர்த்தி பார்க்கலாம். உன் விருப்பம் செயல்படுத்தும். என் வாழ்க்கையில உங்க விருப்பம் செயல்படுத்தும்ப்பா. அப்படியே கேளுங்க பார்க்கலாம். ரெண்டு கைகளை மேல உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க எதைப்பா செய்யணும்னு விருப்பப்படுறீங்க, நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உங்க விருப்பப்பா செயல்படுத்துங்கப்பா. உங்க விருப்பம் செயல்படுத்தப்பா. உங்க விருப்பம் செயல்படுத்தப்பா. உங்க விருப்பம் செயல்படுத்தப்பா. ஒவ்வொருவரும் அப்படியே விட்டு கொடுங்க பார்க்கலாம். விட்டு கொடுங்க பார்க்கலாம். விட்டு கொடுக்கும் போதே அந்த மேல் வச்சிரும். ஒரு வேலை உங்களால அந்த மேல் வச்சிரும் எடுக்க முடியலன்னா அவரே இறங்குவாரு. அவரே இறங்குவாரு. அவரே இறங்குவாரு. துன்பப்படுத்துற பிறகு இன்பமா பேசுறவருங்க. துன்பப்படுத்துற பிறகு இன்பமா பேசுறவரு. தினமும் அவரை துன்பப்படுத்துறோம், தினமும் அவரை வேதனைப்படுத்துறோம். சவுல் கிட்ட சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நீ உனக்கு விருப்பமானதே செய்வனா?
நீ என்ன துன்பப்படுத்துறமா, நீ என்ன துன்பப்படுத்துறமா, நீ என்ன துன்பப்படுத்துறப்பா. உனக்கு விருப்பமான இடத்துல போறல, தரிசனம் பெற்ற தாவீதே, நீ உனக்கு விருப்பமானதை செய்வனா என்ன நீ துன்பப்படுத்துறப்பா, நீ என்ன துன்பப்படுத்துற. உன் வாழ்க்கையில என் விருப்பத்தை நான் செயல்படுத்தணும்னு நினைக்கிறேன். நீ விட்டு கொடுக்கிறியா? ஒருவேளை உன்னால அந்த மேல் வச்சிருந்த எடுக்க முடியலன்னா இன்னைக்கு கண்ணை மூடி நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது அநேகருடைய வாழ்க்கையில அந்த மேல் வஸ்திரம் வெளியேறப்படுகிறது, 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 வெளியேறப்படுகிறது. ஓ, நிறைவெல்லாம் உமதாகணும், நிறைவெல்லாம் உமதாகணும். அதே கை ரெண்டு கையில நாங்க வச்சிருக்கோம். விருப்பப்படுறேன் உண்மையா கேட்கிறவங்களுக்கான உயரட்டும். ஆண்டவரே, எல்லாமே நீங்களா மாறணும்பா. ஆமாப்பா, என் பேச்செல்லாம் நீங்களா பாருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் வழி நடக்கும்பா. நாளைதோறும் உங்களுடைய கிருபை புதுசா இருக்கப்பா. அந்த கிருபையில வழி நடத்தணும்பா. அந்த கிருபைக்குள்ள என்னை விட்டு கொடுக்கிறப்பா. அந்த இழந்து போன பட்டத்தை திருப்பும்படியாய் நான் எழுப்புகிறேன். அந்த இழந்து போன உடன்படிக்கை பெட்டி அந்த உறவை திருப்பும்படியா நான் எழுப்புறப்பா, நான் எழுப்புறப்பா. அன்னைக்கு 38 வருஷமா பெதஸ்தா குளத்தாண்டத்துல அந்த ராஜ்யத்துல போல நான் இருக்க மாட்டேன்ப்பா. நான் எழுப்பணும்னு விருப்பப்படுறப்பா. என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறப்பா. உங்க விருப்பம் மட்டும் செயல்படட்டும்ப்பா. நான் எனக்கு விருப்பமானதை பார்க்க மாட்டேன்ப்பா. நான் எனக்கு விருப்பமானதை நான் பார்ப்பேன்னா நான் உங்க உறவை விட்டு பிரிஞ்சு போறேன்ப்பா. ஒரு சில நிமிடம் கண்ணை யாரை திறக்க வேணாம், அவங்க கூட ஆவியானவர் பேச விருப்பப்படுறாரு. நான் எனக்கு விருப்பமானதை பார்ப்பேன்னா நான் உங்களை என்னை தேட விடுறேன்ப்பா. அன்னைக்கு அந்த கனிய விருப்பப்பட்டு பார்த்து அதை சாப்பிடும் போது அந்த உறவை பிரிகிறாங்க, அந்த உறவை விட்டு தூரம் வராங்க. ஏதேன்ல இருந்து அந்த உறவை விட்டு தூரம் வராங்க. விருப்பமான கனி ஆண்டவர் வந்து தேடுறாரு. எங்க இருக்க? நான் உன்னை பார்க்க முடியலையேம்மா, நான் உன்னை பார்க்க முடியலையேப்பா. என் கூட இருக்கணும், என் கூட உறவுல இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் உன்னை இந்த ஏதேன்ல வச்சேன். இன்னைக்கு நீ உனக்கு விருப்பமானதை பார்த்து என்னுடைய உறவை விட்டு பிரிஞ்சு போய் வேற எங்கேயே இருக்கியே. திருப்பி வந்துரு மகனே, திருப்பி வந்துரு மகளே, திருப்பி வந்துருமா. ஏங்க இயேசுக்கு தெரியாதா? அந்த கர்த்தருக்கு தெரியாதா கனியை சாப்பிட்டாங்களா இல்லையா? இல்ல அவங்க சாப்பிட்டு அந்த உறவை விட்டு பிரிஞ்சுதான் இருக்காங்கன்றது அவருக்கு தெரியாதா? இல்ல எங்க இருக்கீங்கன்னு கேட்டாரே, எங்கதான் இருக்கோன்னு அவருக்கு தெரியாதா? அவருக்கு மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லையே. ஆனா நம்ம உறவை விட்டு பிரிஞ்சும் தெரிஞ்சும் திருப்பியும் ஏதேன்ல வந்து கூப்பிடுறாரு பாத்தீங்களா? அதுதாங்க அவருடைய அன்பே. இன்னைக்கு சிலருடைய அன்பை விட்டு நம்ம பிரிவோம்னா திருப்பி வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க? நிச்சயமா இல்லை. அந்த அன்பை விட்டு தூரம் வந்தோம் திருப்பியுமா வந்து பேசுறாரு. திருப்பியுமா நீங்க உங்ககிட்ட பேசுறாருமா. உங்க வாழ்க்கைய அவருக்காக நீங்க விட்டு கொடுங்க. அவருக்காக எழும்புங்க. அவருக்காக எழும்பி பிரகாசியுங்க. அந்த நாள் இந்த நாளா இருக்கட்டும். என்னை தாழ்த்துக்கிறோம்ப்பா, என்னை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. நன்றி தகப்பனே, என் கூட நீங்க பேசினதுக்காக. எதை பேசணும்னு இந்த கழுதியை நீங்க கொண்டு வந்தீங்களோ அதை நீங்க செஞ்சு முடிச்சிங்கப்பா. பேசின ஒவ்வொருவருடைய உள்ளமும் உடையட்டும்ப்பா. இந்த சத்தத்தை கேட்ட யாரா இருந்தாலும் சரி, ஒரு அவங்களுக்குள்ள எழும்ப முடியாம இருந்திருப்பாங்கன்னா அவங்களுக்குள்ளவே ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும்ப்பா.
பார்வோனின் இருதயத்தை லகுவாக்குவோம் கடினமாக்குவோம் மாலே ஆகும்னா, இன்னைக்கு விருப்பப்பட்டு இந்த கூடுகைக்கு போனா அவர் என்கிட்ட பேசுவார்னு விருப்பப்பட்டு வந்த இவங்க உள்ளத்துல நீங்க பேசுங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடாத அந்த நாயின் ஒரு விதவைக்கே இறங்கி அவங்க வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்திடாத ஒரு அற்புதத்தை செய்வீங்கன்னா, ஓ வாலிபனே எழுந்துரு. அந்த நாயின் ஒரு விதவைய போய் பார்த்து அழாதன்னு சொல்லி அந்த வாலிபனை பார்த்து, வாலிபனை எழுந்துருன்றார். இன்னைக்கும் பாவத்திலையும் அவர் விட்டு தூரம் போயிருக்கிற நீ அவருக்காக எழும்பணும்னு விருப்பப்படுறார். அவன் எழுந்து பேச தொடங்கினான். அது பேச தொடங்கினான், வசனத்தை பேச தொடங்கினான். எழுந்துரு மகளே, எழுந்துரு மகனே, உன்னை விட்டு கூடு. தேங்க்யூப்பா. தொடர்ந்து இந்த கழுதையை உங்க வேலைக்காக நீங்க பயன்படுத்துங்கப்பா. நீங்க மேல பயணிக்கிற ஒரு கழுதியா நான் இருக்கணும்ப்பா. நீங்க அந்த கழுதியை பார்த்து சொன்னீங்களே, ஒருவரும் ஒரு காலமும் ஏறிடாத கழுதியை கட்டியிருக்க காண்பீர்கள். என் மேல நான் யாரையும் ஏற்றிடக்கூடாதுப்பா. இந்த கழுதியின் மேல நீங்க ஏறுங்கப்பா. நீங்க ஏறும்போது கனம் இந்த கழுதிக்கும்ப்பா. அன்னைக்கு கீழே துணி செடியெல்லாம் போடுறாங்க, நீங்க நடக்க இல்லை, இந்த கழுதை நடக்கப்பா. இந்த கழுதை நடக்க துணி இந்த கனம் எல்லாம் எதனால தெரியுமாப்பா? இந்த கழுதியின் மேல நீங்க இருக்கீங்கப்பா. இன்னைக்கும் பர்சனலா ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்க பயணம் செய்யுங்கப்பா. பர்சனலா என்னை விட்டு கொடுத்து தாழ்த்துறோம், உங்களுடைய வல்லக்கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.